தமிழ்நாட்டு அரசியல் களம் விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு. திமுக கட்டுப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை. நாளைக்கே திமுக கூட்டணி வெளியேறி இன்னொரு கூட்டணி போக முடியும். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் டிமாண்டிங் ஒரு பார்ட்டி, டிமாண்ட் பார்ட்டி எதுனா நாங்கள் தான். அதாவது தேவை நாளைக்கே அதை விட்டுட்டு வெளியேறி போனால் 20 சீட்டோ 20 சீட்டோ கிடைக்கும். ஆனால் அது இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம், இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அதிமுக ஒரு பெரிய கட்சி, திமுகக்கு நிகரான கட்சி, 1 கோடி வாக்காளருக்கு மேலே இருந்தாங்க. அவங்களும் திராவிட கட்சி தான். திமுக ஒரு திராவிட கட்சினா அதிமுக ஒரு திராவிட கட்சி தான். ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு இங்கே வளர்றதுக்கு ஒரே ஹோப்பு ஒரு திராவிட கட்சி அளிக்கிறது. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ள வருது, எச்சரிக்கையாகன்னு எச்சரிக்கை கொடுத்தது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும், மாயாவதி எப்படி ஊப்பியில் நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணுமோ அதே போன்று உங்களை ஆக்குறோம், எங்கள் கூட கூட்டின்னு வைங்க, எத்தனை கோடி செலவு பண்ணுறோன்னு சொன்னாங்க. தலைவர் நினச்சிருந்தா முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தா சரின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்தவங்களுக்கு அழகாக ஒரு காஃபி கொடுத்துட்டு என்ன சொன்னா தெரியுமா, எங்களுடைய கைகளிலே ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்கக்கூடிய அந்த காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை. ஏன்னா அதற்கான செயல் திட்டத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம். Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம இருந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மாநில செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய தோழர் திரு பாவலன் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மற்ற மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில்லை. நேரம் கொடுத்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. வணக்கம். அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. கொஞ்சம் உருக்கமாகவுமே இருந்துச்சு. அது ஆக்சுவலி என்னென்னா, ரொம்ப தொய்வாக இருக்கிறேன், தொடர்ச்சியாக போட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க, அன்பு கலந்த ஒரு டோனில் பேசியிருந்தார். எதுக்காக அவ்வளோ உருக்கமான ஒரு பதிவு தேவைப்பட்டுச்சு? கட்சியின் தோழர்கள் அவர் சொன்னாலே உடனடியாக செய்யக்கூடிய தோழர்கள் தான். எதனால் அந்த பதிவு போட்டாங்க? ஒரு நல்ல தலைமைக்கு அழகு தொண்டர்களோடு தொடர்பில் இருப்பது, இணக்கமாகவும் இருப்பது. அது அவருக்கு 100 விழுக்காடு பொருந்தும். தலைவருக்கு கனெக்டிவிட்டி விட்டு போகக்கூடாதுன்னு தான் தொடர்ந்து எங்களுக்கு முகநூல் நேரலையில் பேசுவாங்க. ஃபேஸ்புக்கில் கட்சி வேலை திட்டம் தொடர்பாக பேசுவாங்க. ஏதாவது ஒரு மாநாடு அப்படின்னா அது மாநாட்டுக்கான வேலை திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத விலைக்கு பேசுவார். எந்த ஒரு அரசியல், இன்றைக்கி ஒரு பரபரப்பான அரசியல், அப்புறம் கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், பொதுவான அரசியல் சூழல், கட்சி நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, இந்த வழிகாட்டுதல் இருக்குல்ல, தொண்டர்களுக்கான வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதலை முகநூலில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த கட்ட திட்டம் என்னங்கிறத சொல்லுவார். இப்போ இப்போ பேசும்போது எல்லோருமே அது கட்சிக்காரனும் கேட்குறாங்க, கட்சிக்கு வெளியில் உள்ளவங்களும் கேட்குறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்றது அவர் பேசும்போது அப்படியே நாட்டு மக்களுக்கு, உலகத்துக்கே தெரிஞ்சிருது. விடுதலை சிறுத்தைகள் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, அதை அவங்க தலைவர் தொண்டர்களுக்கு விலக்கி பேசுகிறாரு அப்படின்றது. இது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சூழலை கட்சிக்கு மேலும் ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அந்த அடிப்படையில் தான் அவர் பேசினார். அடுத்து அவர் சில மன வழிகளை அதில் சொல்லியிருந்தார். தொண்டர்கள் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு திருமணம், காதணி விழா, ஒரு சாவுன்னா அங்கே போய் ஆறுதல் சொல்கிறது, குழந்தைக்கு பெயர் சூட்டுறது, பிறந்தநாள் விழா, ஒரு நூல் வெளியீட்டு விழா, நிறைய தூங்குவார் திரும்ப. ஆமாம், இப்போ நிறைய நிகழ்ச்சிகளுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா எங்கள் கட்சிக்காரர்களுக்கும் சரி, எங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவங்களும் சரி, தலைவர் திருமாவளவன் வரணும், எந்த நிகழ்ச்சி ஆனாலும் அவர் வரணும், அவர் முன்னிலையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கணும், அவர் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இங்கே உண்மை உருவாகி போச்சு. இப்போ எங்கள் கட்சியில் இருக்கவங்க ஒரு திருமணமாக அவர் வரணும், ஒரு பிள்ளைக்கு பெயர் சுட்டணும், ஒரு பிறந்த நாள்னா அவர் வரணும், ஒரு காது குத்து எதுவாக இருந்தாலும் அவர் வந்துடணும், ஒரு காது குத்துனா அதுக்கு அந்த காது நில தூக்கி குழந்தை தூக்கி மடியில் உட்கார வைக்கணும் அப்படின்றது. எனக்கு இதில் எதுலேருந்து வருதுன்னா, ஒரு தலைவரை கடந்து நம்ம குடும்பத்தில் இவர் ஒருத்தர்
குடும்ப உறுப்பினர், குடும்பத்தின் மூத்த உறுப்பினர், நம்ம அண்ணன் அப்படின்ற அந்த பாண்டிங் இருக்குல்ல. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி தானே. அதான் இது எல்லாமே இதுதான் இந்த அன்பு தொல்லை வந்து. ஓகே, ஒரு தலைவருக்கான நேரங்கள் ரொம்ப முக்கியம். அவர் வந்து திட்டமிடணும், வந்து வழிகாட்டுதல் பண்ணணும், புத்தகங்கள் படிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. சூப்பர்வைசிங் பண்ணணும், உண்மை, கட்சியும் நடத்தணும். இப்போ இதில் இதெல்லாம் இப்படி யாரும் யோசிக்கிறது இல்லை. அவர் வந்து நமக்கானவர், தலைவரா நாட்டுக்கானவர் அப்படின்றத கடந்து தலைவரா எனக்கானவர், என் குடும்பத்துக்கானவர் அப்படின்ற மாதிரி இந்த பாண்டிங் இருக்குல்ல. ஆனால் தொண்டை அப்படிதான் நினைப்பானே. அவர் தொண்டை வந்து அப்படிதான் ஃபீல் பண்ணுவான். நம்ம தலைவர் நம்ம கூப்பிட்டா வந்துருவாரு, நம்ம தலைவர் நம்ம பேசினா பேசுவாருன்றதான் தொண்டனுடைய மனநிலையாக இருக்கும். இல்லை, இயல்பாக அவரும் அந்த மாதிரி இணக்கமாயிடுறாரு. இப்போ தேடி வரக்கூடிய அத்தனை பேர்ட்டுமே ரொம்ப ஒரு நெருக்கத்தை காட்டிடுறாரு. ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரு மூத்த நிர்வாகியாக இருந்தாலும் சரி, புது நிர்வாகியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்னன்னு சொல்லிட்டு க்ளோஸாக போய் கேட்குறாருல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கேருந்து வர்றீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்குறாருல. இது வந்து வேறு எந்த கட்சி தலைவர்களும் செய்யாத ஒன்று. நீங்கள் மற்ற எந்த கட்சியிலும் போனீங்கன்னா பார்வையாளர்களுக்கு 1 மணி நேரம் தான். அது கட்சியில் என்னென்ன பொறுப்பில் இருந்தாலும் சரி, கிட்ட போனோன்னா ஏதோ மனு கொடுப்பாங்க, வாங்கிக்கிறாங்க, பார்க்கலான்றாங்க. இல்லாட்டா அடுத்தடுத்த தலைவர்கிட்ட போய் பார்த்து பேசு அப்படின்னு வந்து இது பண்ணிடுவாங்க. இங்கே மட்டும்தான் நீங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும், காலையிலேருந்து இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் கூட எத்தனை ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்தாலும் எல்லோரோட நின்று அவங்க பிரச்சனை கேட்டு அவங்கள்ட்ட இந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாருல. சரி சொல்லுங்கன்ட்டு அவருக்கு ரொம்ப உடல் சோர்வு இருக்கும், வலி இருக்கும், கால்லாம் பயங்கரமாக வலிக்கும், போய் பல்வேறு நிகழ்ச்சிகளை அலைஞ்சு திரிஞ்சு வந்து தூங்கலான்னு வருவார். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வாசலில் ஒரு 50-60 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்துலையும் இரவு நேரத்தில் உட்காந்துருப்பாங்க. வரக்கூடியவங்க வந்து எல்லாருமே பெரிய டாப் லெவல் ஆட்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் சாமானிய மக்கள் தானே. அவருக்காக வந்து காத்து கிடக்கணும். அத்தனை பேருமே பாமர மக்கள் தான். எல்லாம் வந்து பெண்கள் இருப்பாங்க, குழந்தையோடு உட்காந்துருப்பாங்க. சரி, அவங்கள கடந்து எப்படி போய் தூங்குறது? சரி சொல்லுங்கள். அது வந்து அந்த இரவு நேரத்தில் அவங்களுக்காக யார்ட்டையும் பேசவும் முடியாது. இப்போது பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்களா, அவங்களுக்காக ஒரு காவல்துறையிலையும் பேச முடியாது, ஒரு கலெக்டர்ட்டையும் பேச முடியாது, வருவாய்த்துறையிலையும் பேச முடியாது. ஆனாலும் என்னென்னா அவங்கள கேட்கணும், அவங்க குறைகளை கேட்கணும். அவங்களும் வந்து தலைவரை பார்த்துட்டு நம்ம பிரச்சனையை சொல்லிட்டோமே அப்படின்ற இந்த மன நிறைவு வந்து அவங்களுக்கு வந்துடும். அது நடக்குது. அது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அவரை பார்த்துட்டோம், அவர்கிட்ட சொன்னோம். இது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணோன்னா கேட்டு ஆறுதல் படுத்திட்டு சரி நீங்கள் போங்க, நான் கூப்பிட்டு சொல்கிறேன்ட்டு அனுப்பிடுறாரு. இந்த மாதிரியான சூழல் இருக்கிறனால அவருக்கான நேரத்தை வந்து ஒதுக்க முடியல. எல்லோருமே வந்து தலைவரை கேட்காமலே அவரது நேரத்தை பிடிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வாங்க அப்படின்ட்டு வந்து உரிமையாக. இப்போ திருமணத்துக்கு நீங்கள் ஒரு தேதி சொல்லுங்கள், நான் அந்த தேதியில் திருமணம் வைக்கிறேன்னு சொல்கிறதில்ல. இவங்க ஒரு தேதியை ரெடி பண்ணிவிட்டு வந்து 20ஆம் தேதி நீங்கள் திருமணத்துக்கு வரணும், அதான் நல்ல நாள்னுவாங்க. அப்போ 20ஆம் தேதி இவர் எங்கெங்கே தேதி கொடுத்துருக்காரு, என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கான்னு இவங்களுக்கு தெரியறதில்ல, அது புரிஞ்சிக்கிறதில்ல. அப்போ எல்லாருமே வந்து ஒரு தேதியை நிர்ணயம் பண்ணிவிட்டு வந்து இந்த தேதியில் நீங்கள் வாங்க, இந்த தேதியில் புத்தகம் வெளியிடுறேன், இந்த தேதியில் வந்து திருமணம் நடத்துகிறேன், இந்த தேதியில் வந்து காதணி நடக்குது, இந்த தேதியில் கொடி ஏற்றுறேன், இப்படி வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கோன்னு சொல்லி அவர்கிட்ட திணிச்சு அவர் கட்டாயப்படுத்தி அவர் ஒரு வழி இல்லாமல் வந்து கூப்பிட்ற பக்கம்லாம் வந்து 8 திசைகளுக்கும் ஓடிட்டு கிடக்கிறாரு. தலைவர்கிட்ட இந்த தேதி கொடுங்க, இந்த தேதியில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான அந்த முழு அந்த வேலை திட்டங்கள் அந்த முழுசாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல அப்படின்றது அது முழுசாக இன்னும் வந்து அந்த நிர்வாகமாக முன்ன மாறலை. அப்போ ஏன் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் வந்து வளர்ந்து நிற்கிது. 3வது இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இன்றைக்கி நிற்குது. தமிழ்நாட்டு அரசியல் களம் விடுதலை சிறுத்தைகளை மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கு. தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, அவருடைய நிலைப்பாடு என்ன, அதுதான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தோட நிலைப்பாடு. அவர் தான் மையப்புள்ளி, சென்டர் பாயிண்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பட்டியல் சமூக மக்களையும் கடந்து அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டார். சரி, நல்ல பேச்சாளர் திருமாவளவன், நல்ல பேச்சாளர், பொது நீரோட்டத்திலேயே அவர் பொறுப்பில் இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு எல்லா பிரச்சனைகளும் கையில் எடுத்து போராடுறாங்க. தட்டி கேட்கறதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, போராடுறதுக்கு ஒரு கட்சி இருக்குது. அப்போ இந்த கட்சி, இந்த தலைவர், இந்த கொடி, இந்த கொள்கை கோட்பாடு நமக்கானது அப்படின்ற பார்வை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகிட்ட உருவாயிடுச்சு. அப்போ என்னென்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இப்போ எங்கள் கட்சி அலுவலகம் இருக்குது அசோக் நகரில்,
அங்கேயும் வந்து தினந்தோறும் யாராவது வந்து கட்சியில் இணைஞ்சிட்டே இருப்பாங்க. அவர் வெளியூர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், சென்னை கடந்து எந்த மாவட்டத்துக்கு எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் கட்சியில் தினந்தோறும் அப்படி இணைஞ்சிட்டே இருக்காங்க. தினந்தோறும் விடுதலை சித்தையாய் தன்னை இணைத்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் வந்து இங்கே மட்டும்தான் நடக்குது. மற்ற கட்சிகளை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இணைந்தாருன்னு பேப்பரில் பெருசாக விளம்பரம் போடுவாங்க. இவர் தலைமையில் மாற்றுக் கட்சியிலேருந்து விலகி இந்த கட்சியில் இணைஞ்சாங்கன்னு ஒரு பெருசாக விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் இங்கே விளம்பரமே கிடையாது. ஏன்னா தினந்தோறும் இணைப்புலாம் நடக்குது. தினந்தோறும் இணைப்புலாம் வர 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 வந்து சேர்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்சி நிர்வாகி யாராவது 10 பேரை கூப்பிட்டு வர, ஆனால் இவங்க வேறு கட்சியை சேர்ந்தவங்க இப்போ கட்சியில் சேர்றாங்க, சரி ரைட் அப்படியே அவங்க கழுத்தில் வந்து அந்த கட்சி மப்ளரை போட்டு அப்படியே ஒரு படம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி இந்த நிகழ்வு நடக்க 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 இதில் வந்து நம்ம ஒரு கேப் விட்டுறக்கூடாது. அப்புறம் தன்னை நாடி வரக்கூடியவர்களை அரவணைச்சிக்கணும், அவங்களுக்கு நேரம் ஒதுக்கணும். ஏன்னா கட்சி அந்த கனெக்ஷன் பாயிண்டாக தான் அந்த பேச்சு வச்சிருக்கிறாருன்றீங்க நீங்கள் இல்லையா? முகநூலில் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த பண்ணுறதா இருக்கட்டும்னு. இப்போ அதில் ஒரு முக்கியமாக அந்த கட்சி தொண்டர்களுக்கு மட்டும் செய்தி சொல்லலை, எங்களை போன்ற ஊடகங்களுக்கோ அல்லது மற்ற பொது சமூகத்துக்கோ இன்னொரு செய்தியும் சொல்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது, நாங்கள் யார் பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு முக்கியமான வார்த்தையும் பதிவு பண்ணுறாரு. அது எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, திமுகவின் கட்டுப்பாட்டெல்லாம் ஒன்றும் விசிகா இல்லைங்க, நாங்களே முடிவெடுப்போம் அப்படின்னு தான் தலைவர் திருமாவர்கள் சொல்கிறாங்கன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. எதுக்காக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அது 100க்கு 100 விழுக்காடு உண்மைதான். திமுக கட்டுப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் தனித்த செயல் திட்டங்களோடு தொலைநோக்கு பார்வையோடு தனித்தே இயங்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுடைய ஐடியாலஜி தனி. திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் கொள்கை அடிப்படையில் உறவு இருந்தாலும் எங்களுக்கு வேறு விதமான அஜெண்டாவிற்கு வேறு விதமான கொள்கையும் இருக்குது. அதாவது உங்களுக்கு இல்லாதது உங்கள்கிட்ட இருக்குன்றீங்க. அவங்கள்ட்ட இல்லை, திமுகட்ட இல்லாதது எங்களுக்கு இருக்குது. ஆனாலும் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கொள்கை உடன்பாடு இருக்குது. புரியுதுங்களா? அந்த 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 அளவு கோட்டில் இருந்தால் நாங்கள் வந்து திமுகவோட பயணிக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இந்தியா முழுமைக்கும் எடுத்துக்கங்க. இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், அந்த சங்க பரிவார் கூட்டங்களுடைய ரொம்ப நாளுக்கு நாள் வலிமை அடைஞ்சிட்டு வர்றாங்க. அவங்களுடைய கோரப்பிடி எல்லா மாநிலங்களையும் வந்து போயிடுச்சு. அவங்க எஞ்சி இருக்கக்கூடியது தமிழ்நாடு, கேரளாவும் தான். இப்போ கேரளாவில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் வந்து இங்கே பாஜகவுக்கு வளர்ச்சி அவங்க என்ட்ரு ஆகிறதுக்கு பெரிய தடையாக இருக்கிறது நம்ம தான். ஆனால் உங்களுக்கே பல தடைகள் இருக்குல்ல. நீங்கள் கொடியேற்ற முடியல, நீங்கள் பேரணி பண்ண முடியல, நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியல, உங்களை காவல்துறை ஒடுக்குதுன்னா ஏற்கனவே உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த மாநில அரசு ஒரு நெருக்கடியாக ஒரு கெடுக்குப்பிடியை போடுறாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன தான் பண்ண முடியும்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியல. புரியுங்களா? அதை நான் சொல்லிட்டு சொல்லவா? அதுக்கு ப்ளீஸ். அப்போ இது இப்போ திமுக கூட்டணி இங்கே வலிமையாக இருக்குது, விசிக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி. ஓகே. இப்போ திமுக பலவீனமானாதான், திமுக அணி பலவீனமானாதான் இங்கே பாரதிய ஜனதா வளர முடியும். இந்தியாவையே கட்டி ஆண்டுட்டு இருக்காங்க, நினைச்சதை சாதிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க நினைச்சதை சாதிக்க முடியல. தமிழ்நாடு சவால் விடுது, மொழிக் கொள்கையில் சவால் விடுது, சமஸ்கிருதத்தை எதுக்குறது, இந்தியை எதுக்குது, மும்மொழி கொள்கையை எதுக்குறோம், தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு எதிர்த்து நிற்குது, வழக்கு போடுது. கவர்னருடைய அதிகாரத்தை வந்து அது சரியாக தவறான பார்த்து உச்சநீதிமன்ற வழக்கு போட்டு கவர்னருடைய அதிகாரத்தை வந்து காலி பண்ணுது. எல்லா விஷயங்கள்லையும் தமிழ்நாடு தனித்தே இயங்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கொள்கை சார்ந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ அந்த எந்த அணி அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தா திமுக தலைமையிலான விசிக இடமற்ற அணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இதை உடைக்கணும் அப்படின்னா பார்த்தா விசிகாவை வெளியேற்றணும். அப்போ விசிகாவை வெளியேற்றணும் அப்படின்னா திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு முரண்பாட்டை உருவாக்கணும். 2 பேருக்கு இடையில வந்து இந்த இணக்கத்தை வந்து உடைக்கணும். அப்போ வந்து திமுகவை வந்து அதாவது விசிகாவை ப்ரோவோக் பண்ணணும். விசிகா தொண்டர்கள் தூண்டி விடணும். திமுக பார்த்தியா அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். அவங்களால பார்த்தியா கொடியேற்ற முடியுதா? உங்களால பெயர் போல வைக்க முடியுதா? பேரணி நடத்த முடியலன்னு திரும்பவே சொன்னாங்க. அதான் பேரணி நடத்த முடியுதா அப்படின்னு வந்து எங்கள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு கலக்கத்தை வந்து உண்டு பண்ணணும். இப்படி தொடர்ந்து வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவை நம்பி தான் விசிகா இருக்குது. எப்படி திமுகவை நம்பி தான் விசிகா இருக்குது, நத்தி கிடக்கிறாங்க இப்படின்ற மாதிரி சமூக ஊடகங்களில் நம்முடைய விரோதிகள், கொள்கை பகைவர்கள் தொடர்ந்து வந்து பதிவு போடுறான்.
விசிகாவுக்கு வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷன் கிடையாது, திமுக மட்டும் தான் நம்பி இருக்கிறாங்க, 4 சீட்டு கொடுத்தா போதுவாங்க, 6 சீட்டு கொடுத்தா போதுவாங்க, 10 சீட்டு கொடுத்தா போதுவாங்க, வேறு அவங்களா கற்பனை பண்ணிட்டு ஏன் அவங்க தனிச்சு இயங்கக்கூடாது, ஏன் வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்தால் 25 சீட்டு கிடைக்குமே, இப்படிலாம் வந்து நிறையா வந்து பேசிக்கிட்டு வாய்க்கு வந்தது பேசிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்குறதா அவங்க திட்டான். அப்போ தான் எங்கள் தலைவர் சொன்னார், நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி கட்சி, தனி ஐடியாலஜி, கொள்கை கோட்பாடு என்பது தனி. நம்மளால் தேர்தல் களத்தில் எங்கே வேணாலும் கூட்டணி அமைக்க முடியும். நாளைக்கே வந்து திமுக கூட்டணி வெளியேறி இன்னொரு கூட்டணி போக முடியும். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் டிமாண்டிங் ஒரு பார்ட்டி, டிமாண்ட் பார்ட்டி எதுனா நாங்கள் தான். அதாவது தேவை, எல்லா கட்சிகளுக்கும் தேவைப்படுகின்ற ஒரு கட்சி, வலிமையான கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். விசிகா எங்களோடு வராதான அதிமுக எதிர்பார்க்குது. விசிகா எங்களோட கூட்டணி வச்சு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போன்னு விஜய் சொல்கிறாரு. அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் வந்து ஏன் கூட வரணும்னு சொல்லிட்டு சீமான் பேசியிருக்காரு. பாஜக வந்து விசிகா தலைவர் அண்ணன் திருமாவளவன் ஒத்துக்கிட்டாருன்னா உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியை சிஎம் ஆக்கின மாதிரி திருமாவளவன் வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஆக்குறோம், அதுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இதே பாஜக ஒரு காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அப்போ பாஜகவுக்கும் விசிகா தேவைப்படுது, அதிமுகவுக்கு விசிகா தேவைப்படுது, தமிழக வெற்றி கழகத்துக்கு விசிகா தேவைப்படுது, நாம் தமிழர் கட்சிக்கும் விசிகா தேவைப்படுது. புரியுங்களா? திமுகவுக்கும் தேவைப்பட்டு இருக்கு, தேவைப்பட்டுச்சு. இப்போ எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய விசிகா இருக்கிற காரணத்தினால தான் எங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கின்ற காரணத்தினால தான் அந்த அடிப்படையில் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு கட்சியோடையே போய் நாங்கள் வந்து பாண்டிங் இதாகலை, தமிழ்நாட்டு அரசு தேர்தல் களத்தில் எங்கே வேணாலும் கூட்டணி வைக்கலாம். இல்லை அதுவே வந்து திமுகவை பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு டோன் அப்படின்னு வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களே. இல்லை அப்படி கிடையாது, அவங்க தான் சொல்கிறேன். அவங்களுக்கு என்னென்னா எழுச்சி தமிழர் என்ன சொன்னாலுமே அதில் ஒரு உள்நோக்கத்தை வந்து கற்பிக்கணும், தொடர்ந்து இந்த கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு சிண்டு முடிக்கணும் அப்படி தான் பார்க்குறாங்க. நாங்கள் தான் மறுபடியும் சொல்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் தனித்த கொள்கை கோட்பாட்டோடு செயல் திட்டங்களோடு தனித்தே இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் பேரியக்கம். எங்களுக்கான அஜெண்டா வேறு, எங்களுக்கான தொலைநோக்கு பார்வை வேறு, அந்த அளவுகோல தான் இருக்கோம். இன்றைக்கி திமுகவுடைய நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னா மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இங்கே உருவாகுவதற்கு விசிகா எங்கள் கட்சி, எங்கள் தலைவர் வந்து மிகப்பெரிய பங்கெடுத்தார். முன்னெடுப்பு செய்தார். அதே மாதிரி பாரதிய ஜனதா என்ற அந்த கட்சியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து ஒன்று சேரணும், தனித்தனியாக இயங்கக்கூடாது. குறிப்பாக வந்து இடதுசாரி கட்சிகள் வந்து நீங்கள் காங்கிரஸையும் பாஜகவையும் ஒரு நேர்கோட்டில் வைக்காதீங்க, 2 பேரையும் எதிரியாக பார்க்காதீங்க. அப்படி பார்த்தா பாஜக வலிமை அடைஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களை பாஜக வீழ்த்த முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் காங்கிரஸோட சேருங்கன்னு சொல்லிட்டு இடதுசாரி கட்சி இயக்க தலைவரோட சந்தித்து எங்கள் தலைவர் வந்து ரொம்ப நாளாக வலியுறுத்தினார். நீங்கள் காங்கிரஸையும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் வைக்காதீங்க, 2 பேர்த்தையும் புறக்கணிக்காதீங்க. ஒரு பெரிய சக்தியை வீழ்த்தணும் அப்படின்னா இன்னொரு பெரிய சக்தியோட கூட்டணி சேரணும். அப்போ காங்கிரஸ் தலைமையில் இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை வந்து நீங்கள் ஒன்று திரட்டுங்கன்னு சொல்லி தான் எங்கள் தலைவர் அந்த முன்னெடுப்பையும் எடுத்தார். அப்போ இந்தியா கூட்டணி உருவாவதற்கும் காரணமாக இருந்தார். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாவதற்கும் எழுச்சி தமிழர் காரணமாக இருக்காரு. அப்போ நாங்கள் உருவாக்கின கூட்டணியவே நாங்கள் எப்படி உடைச்சிட்டு வெளியேற முடியும்? இல்லை, ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா இங்கே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? பாரதிய ஜனதா வந்து மேலும் மேலும் வலிமை அடைஞ்சால் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த 100 ஆண்டுகளில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்பது முற்றிலும் அழித்தொழிக்கப்படும். இந்த மாற்றத்தை கொடுத்தது இந்திய அரசமைப்பு சட்டம். அவங்களோட நோக்கம் என்ன? இந்திய அரசமைப்பு சட்டத்தை காலி பண்ணணும். உண்மை. இந்திய அரசமைப்பு சட்டத்தை காலி பண்ணிட்டா சனாதன சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும், சனாதன கோட்பாடுகளை வந்து நடைமுறைப்படுத்திடுவாங்க. இன்றைக்கே வந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா நிறுவனங்களையும் வந்து இந்துத்துவமாக்கிட்டாங்க, ஆக்கிட்டே இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தை வட இந்தியாவில் பள்ளிக்கூடம் பூரா வந்து இந்துத்துவமாக போயிடுச்சு, பல்கலைக்கழகங்கள் இந்துத்துவமாக போச்சு. எல்லா பல்கலைக்கழகங்களோட இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் அத்தனை பேருமே RSS வாதிகள். வட இந்தியாவில் முழுமைக்கு RSS. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஏராளமான துணைவேந்தர்களே விசின்னு சொல்கிறோம் இல்லையா, வைஸ் சான்சலர், எல்லாமே RSS ஆதரவாளர்கள் தான். அப்போ கல்வி நிறுவனங்களில் அரசு துறை அலுவலகங்களை எல்லாமே இந்துத்துவமயமாக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஆபத்து. அப்போ நாளடைவில் என்னாகுன்னா இப்போ அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்குமான அடிப்படை உரிமையை பேசுது, வழங்குது. நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எஜுகேஷனா, எம்ப்ளாய்மெண்ட்டா, நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் ஒரு இந்திய குடிமகன்,
உங்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் என்னென்ன விதமான உரிமைகள் இருக்கோ அந்த உரிமையை வந்து நீங்கள் நிலைநாட்டலாம். அதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அந்த சட்டம் வந்து உங்களுக்கு அந்த சட்டம் எல்லா உரிமையும் வழங்குது. அந்த சட்டத்தை வந்து இவங்க அழிச்சு ஒழிக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கு அது மாதிரி ஒரு ஆபத்து வந்து இந்தியா முழுமைக்கு வரப்போகுது. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டினாவது நம்ம காப்பாற்றுவோன்னு தான் நாங்கள் வந்து இந்த கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நாளைக்கே அதை விட்டுட்டு வெளியேறி போனால் 20 சீட்டோ 20 சீட்டோ கிடைக்கும். ஆனால் அது வந்து இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம், இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். மறுபடியும் பிஜேபி வலிமை அடைஞ்சுன்னா இங்கே வந்து இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இப்போது 2024க்கு நீங்கள் சொல்கிற கூற்று வந்து 100க்கு 100 பொருந்தும். எப்படின்னா 24ங்கிறது மோடியா ராகுலா அப்படிங்கிறதுக்கான தேர்தல். ஆனால் 2026ங்கிறது தமிழ்நாட்டை இல்லாத பாஜகவை ஏன் சார் வளர்க்குறீங்க? பாஜகவே இல்லை தமிழ்நாட்டில், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவினுடைய ஆட்சியில் நேரக்கூடிய பிழைகளுக்கெல்லாம் விசிகாவும் பொறுப்பேற்கக்கூடிய வகையில் கொண்டு போகிறான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 மினிஸ்டர்ஸ் மேலே தொடர்ச்சியான உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இது போன்ற கருத்துக்களெல்லாம் பழியை விசிகாவும் ஏன் சுமக்கணும்? அப்போ அவங்க வெளியில் வரதான நல்லது அப்படின்னு ஒரு டோன் வைக்கிறாங்க. அது உங்களுக்கு பார்வை என்ன? அதாவது நீங்கள் வந்து இது நாடாளுமன்ற தேர்தலாக சட்டமன்ற தேர்தலான்னு வந்து பிரிச்சே பார்க்க தேவையில்லை. நீங்கள் நாடாளுமன்றத்தில் மக்களவை தேர்தலை வந்து ஒரு கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதாவை ராஜ்யசபையில் நிறைவேற்றுறாங்க. உங்களுக்கு இரு அவைகளிலுமே ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அது சட்டமாக்கப்பட்டால் அது சட்டம் தான். அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு மாநில அரசாங்கத்தில் வந்து பாஜக வெற்றி பெற்றால் அங்கே வந்து என்ன உருவாகும்னா அப்பர் சபை, ராஜ்யசபை, மேல் சபைக்கான எம்பிக்களை வந்து உருவாக்குவாங்க. அப்போ அவங்க வலிமை வந்து இன்னும் வலிமை கூடுது. ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா ஊராக போய் கொள்கை கோட்பாடுகளை பேசி அவங்க வந்து பாஜகவுக்கு ஒரு கொள்கை இருக்கும். அந்த கொள்கையை இது வரைக்கும் நாடு முழுவதும் வெளிப்படையாக பேசி இதுதான் எங்கள் கொள்கை, அதனால் எங்கள் கட்சியை நோக்கி வாங்கன்னு அவங்க எந்த இடத்துல பேசினதே கிடையாது. அவங்களுடைய வேலை திட்டம் என்ன அப்படின்னா எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியை சின்னாபனமாக்குறது, உடைக்கிறது, அழிக்கிறது. அந்த எம்எல்ஏக்கள் வந்து விலை கொடுத்து வாங்கி அவங்களுடைய பலவீனங்களை வந்து வீடியோவாக எடுத்து மிரட்டி உருட்டி அந்த ஆட்களை பூரா தன்மையப்படுத்தி பாஜக வளர்ந்துருச்சு. இப்படி தான் வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சாங்க. அப்படி ஒரு நிலைமை அதிமுகவுக்கு வந்துடக்கூடாது. அதிமுக ஒரு பெரிய கட்சி, திமுகவுக்கு நிகரான கட்சி, 1 கோடி வாக்காளருக்கு மேலே இருந்தாங்க. அவங்களும் திராவிட கட்சி தான். திமுக ஒரு திராவிட கட்சினா அதிமுக ஒரு திராவிட கட்சி தான். ஆனால் இன்றைக்கு தலைமை சரியில்லாத காரணத்தினால், துணிச்சலான முடிவு எடுக்காத காரணத்தினால், அவர்கள் செய்த தவறுகளால் இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா கூட மண்டிட்டு கிடக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு காரணம் இப்போ என்ன, அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகும், அதிமுகவில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சாலுமே எப்படியும் அது பாதிக்கு மேலே உடச்சி எடுத்துருவாங்க. ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு இங்கே வந்து வளர்றதுக்கு ஒரே ஹோப்பு ஒரு திராவிட கட்சி அழிக்கிறது. அதுக்கு ரொம்ப இலக்கா வந்து என்ன ஆகிருக்குன்னா வந்து அதிமுக ஆயிருக்கு. ஒரு பாரதிய ஜனதா பெரிய திமிங்கலத்தின் வாயில அதிமுக சிக்கி கிடக்கு. அந்த ஆலமரத்தை சாய்க்க போகிறாங்க. அந்த பதற்றம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கு தெரியுது. அதிமுக நிலைப்பாடு தவறு, எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு தவறு அப்படின்றது அந்த கட்சிக்குள்ளே ஒரு புகைச்சல் இருக்குது. தொண்டர்கள் விரும்பலை, அந்த ஆபத்தை உணர்றாங்க. மற்ற மாநிலங்களில் எப்படி ஒரு ஆபத்து உருவாச்சோ, அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் எப்படி அழிஞ்சிச்சோ, பாரதிய ஜனதா எப்படி வளர்ந்துச்சோ அது மாதிரி இங்கே வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை கொடுத்த பங்கு வந்து விடுதலை விசிக்காக இருக்குது. எங்கள் தலைவர் சொன்னார், ஜெயலலிதா அம்மையார் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும்போதே முதலில் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, எச்சரிக்கையாகன்னு எச்சரிக்கை கொடுத்தது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா. எப்படி சொன்னார்னா, எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்தாங்க அப்போலோ மருத்துவமனைக்கு. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஒரு அரசு, ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர், உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறாரு. இங்கே சுகாதாரத்துறை இருக்கு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருக்கு, ஒரு சுகாதாரத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, ஐஏஎஸ் படித்த அதிகாரி இருக்காங்க. அப்போ இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனை இருக்கும்போது அதை கேர் பண்ணுறது, அதோட கண்டிஷனை வந்து ஃபாலோ பண்ணி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறது அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் அமைச்சர் தான். தமிழக அரசின் வேலை. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு, எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வர்றாங்க டெல்லியிலிருந்து. தமிழ்நாடு அரசை மீறி எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைத்து அவங்க யாரையுமே கேட்கல, நேரம் வந்தாங்க. இல்லை, உயிரை காப்பாற்றுவதற்காக கூட வந்திருக்கலாம் இல்லையா? பெரிய அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கேட்கணும். என் வீட்டுக்குள்ள நீங்க வரும்போது நீங்க என்ன கேட்கணுங்க, நீங்க என்னோட வலிமையானா என் வீட்டுக்குள்ள வந்துருவீங்களா? நீங்க
அன்றைக்கு அதை முத அந்த ஆபத்தை உணர்ந்து எங்கள் தலைவர் தான் எச்சரிக்கை கொடுத்தாரு. அதிமுக வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே பாரதிய ஜனதா அம்மையார் ஜெயலலிதா வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட மருத்துவம் படுத்த கிடக்கிறத அதை சாதகமாக பயன்படுத்திட்டு உள்ளே நுழையிறாங்கன்னு சொன்னார். நுழைஞ்சாங்க. அந்த அம்மையார் இறந்த பிறகு தமிழ்நாடு அரசு துறைகளும் நுழைஞ்சாங்க. தலைமைச் செயலகத்தில் ரைடு வந்துச்சா இல்லையா? ஒரு தலைமைச் செயலரவே லாக் பண்ணாங்களா, ரூமை வந்து பரிசோதிச்சாங்களா? ராம்மோகன் ராவ் முழுக்க தமிழ்நாட்டு அரசின் அத்தனை துறைகளுக்குள்ளேயும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க காலகட்டத்தில் அவங்களுடைய கால்கள் நீளுச்சு, அவங்க கைகள் நீளுச்சு, அந்த அதிகாரத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. அப்போ இது பெரிய ஆபத்துன்றது வந்து அன்றைக்கே சொன்னார். இன்றைக்கு அந்த ஆபத்தின் தொடர்ச்சியாக 2026 தேர்தல் களம் அதிமுகவுக்கு பெரிய வீழ்ச்சியாக. ஆனால் நீங்கள் வந்து அவங்க தொண்டர்களே விரும்பலை, அவங்களே வந்து கோபத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, பதற்றத்தில் இருக்கிறாங்கன்றீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் கூட்டணியை பார்த்து நீங்கள் தான் பதட்டப்படுறீங்க, முதலமைச்சர் தான் பதட்டப்படுறாரு, நாங்கள் கட்சி அடமானம் வைக்கிறோமா எதை அடமானம் வைக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார், நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கோங்க, விஜய் கூட பேசி கூட்டணி வைக்க முடியும் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இப்போ திமுக அணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தவிர எஞ்சி இருக்கக்கூடிய எத்தனை கட்சியோட கூட்டணி வச்சுக்க. ஆனால் பாஜகவோட சேரதான் சொன்னோம். நீங்க சொல்லட்டுமா போனாங்கன்னா உங்களால தான் போனாங்க. பிசிக அதிமுக கூட போயிருந்ததுன்னா பிஜேபி கூட அதிமுக போயிருக்க மாட்டாங்க. இது அவங்க சொல்ற கான்செப்ட். அதாங்க தமிழ்நாட்டுக்கு அரசியல் களத்தில் கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. இதை எல்லாரும் உணர்றாங்க. எங்களுக்கு வந்து எங்களுடைய கட்சிக்கு வந்து 20 சீட்டு கிடைக்கும், 25 சீட்டு கிடைக்கின்றக்காக நாங்கள் போயிட்டு ஒரு அணியில் சேர முடியாது. எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், நாடு முக்கியம், மக்கள் முக்கியம். எங்கள் தலைவர் நாளைக்கே நினச்சாருன்னா வந்து பிஜேபியோட பேசி என்னை சிஎம் ஆக்குங்க, விடுதலை சிறுத்தைகள் பாஜக மட்டும் கூட்டணி யார் தேவைன்னா ஆக்குவாங்க. ஏங்கிட்ட பேசுனாங்க, தலைவர்கிட்ட பேசுனாங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு. திமுகவை நம்பாதீங்க, அதிமுகவை நம்பாதீங்க, திக மேடைக்கு போகாதீங்க, உங்கள் மேலே நல்ல இமேஜ் இருக்குது, தலைவர் திருமாவளவன் அவர்களே உங்கள் மேலே நல்ல இமேஜ் இருக்குது, க்ளீன் ஹேண்டு, உங்கள் பின்னாடி பெரிய மாஸ் இருக்குது, மக்கள் திரள் இருக்குது, ஒரு தனித்துவமான ஆள், நீங்கள் போராட்ட குணம் இருக்குது, நல்ல அறிவோடு இருக்கிறீங்க, ஆற்றலோடு இருக்கிறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும். மாயாவதியை எப்படி ஊப்பியில் நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணுமோ அதே போன்று உங்களை ஆக்குறோம், எங்கள் கூட கூட்டின்னு வைங்க, எத்தனை கோடி செலவு பண்ணுறோன்னு சொன்னாங்க. தலைவர் நினச்சிருந்தா முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தா சரின்னு சொல்லியிருப்பார். ஆனால் வந்தவங்களுக்கு அழகாக ஒரு காஃபி கொடுத்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய மாணவன், எனக்கு கொள்கையும் கோட்பாடு தான் முக்கியம், முதலமைச்சர் பதவி எனக்கு முக்கியம் கிடையாது, நாட்டை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா பாரதிய ஜனதா வீழ்த்தப்படணும், எனக்கு எந்த காலத்திலையும் சாதியவாத சக்திகளோட மதவாத சக்திகளோட கூட்டணி கிடையாது, நாங்கள் வச்சுக்க மாட்டோம், நீங்கள் எப்போவும் நட்பாக வாங்க பழகலான்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ எங்களுக்கு அந்த அதிகாரத்தை நோக்கிய முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. ஆனால் யாரோடு சேர்ந்து நகர்றது அதான் இப்போ கேள்வி. இல்லை, நீங்களே 4 நூற்றாண்டுகளுக்கு மேலே இருக்கிற ஒரு இயக்கம், கொள்கை, கோட்பாடு, தமிழ் தேசியம், அப்புறம் மற்ற பல விஷயங்களை நீங்கள் உள்ளடக்கி வச்சிருக்கிறீங்க. இன்னுமே ஒரு சரியான ரெக்கக்னேஷனுக்கு வரல. டாக்டர் திருமாவளவன் கூட இன்னைக்கு அடைய வேண்டிய உயரம்ங்கிறது வேற, ஆனால் இன்னைக்கு அடைஞ்சிருக்கிற உயரங்கிறது வேற அப்படின்லாம் ஒரு ரொம்ப சரியான கேள்வி. ஏன்னா எங்கள் தலைவர் சொல்லுவார், எல்லோரும் வந்து 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துக்கு 100 மீட்டர் ஓடினா சரியாக இருக்கும், நம்ம 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துக்கு 1000 மீட்டர் ஓடினா தான் அவன் நம்புவான் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா இதுதான் சாதிய சமூகம். ஒரு மனிதனுடைய அறிவு என்ன, ஆற்றல் என்ன, தகுதி என்ன, திறமை என்னன்னு பார்க்கக்கூடிய பார்வை இங்கே இல்லை. என்ன சாதி? பிசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைமை யார்? ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பித்தா எல்லா சாதிக்காரனும் ஓடுறான். அந்த நடிகருக்கு வந்து பேச தெரியுமா, எழுத தெரியுமா, கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, எதுவுமே இங்கே பார்க்க வேண்டிய தேவையில்லை. நடிகரா உடனே பின்னாடி ஓடு, எல்லா சாதியிலும் ஓடுவான் கண்மூடித்தனமா. அவர் யாருக்கானவர், அவருடைய வரலாறு என்ன, அவர் இது அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி வேற இந்த மக்களுக்காக போராடி இருக்காரா, எதை பற்றியுமே தெரியாது. இப்போ ஜிஎஸ்டி பற்றி பேச சொல்லுங்கள், ஒன்றுமே தெரியாது. அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேச சொல்லுங்கள், கான்ஸ்டியூஷன் எதுவுமே தெரியாதுங்க அவங்களுக்கு. மக்கள் பிரச்சனை எதுவுமே தெரியாது. இன்றைக்கி வந்து கேஸு விலைவாசி உயர்வு, காய்கறியுடைய விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வை பற்றி எந்த நடிகருக்கு எதுவுமே தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாதவங்க ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு நடிகர் அப்படின்னா எல்லோரும் ஓடுறாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இளமை பருவத்திலிருந்து கொள்கை கோட்பாடோடு தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டின் அனைத்து விதமான உரிமைகளுக்காக, மாநில உரிமைக்காக, சமூக நீதிக்காக தொடர்ந்து தன்னை அர்ப்பணிச்சு போராடி வரக்கூடிய ஒரு தலைவருடைய பண்புகளையும் ஆற்றலையும் அறிவையும் வந்து உணராத சமூகம் சாதிய சமூகம்.
அதனால் எங்களுடைய ரெக்கக்னைஸ் நாங்கள் வந்து அங்கீகரிக்கப்படணும்னா அது ஒரு காலதாமதமாகும். தமிழ்நாட்டு மக்கள் இவர் வந்து முதலமைச்சர் பதவிக்கு சரியான தகுதி வாய்ந்தவர், இவரை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், இத்தனை ஆண்டு காலமாக போராடுறாரு, நம்ம எப்போயே அவரை தேர்ந்தெடுக்கணும், இவருக்கு ஆதரவாக இருந்திருக்கணும். ஆனால் இது நம்ம வந்து காலம் கடந்து நம்ம வந்து இன்றைக்கி தான் நம்ம யோசிக்கிறோம், ரைட் பரவாயில்ல, காலம் கடந்து யோசிச்சா பரவாயில்ல, இவர் தான் தகுதியான நபர் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டம் ரொம்ப தூரத்தில் இல்லை. எங்களை வந்து முழுசாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கைகளிலே ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்கக்கூடிய அந்த காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை. ஏன்னா அதற்கான செயல் திட்டத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து 24 hours வேலை செஞ்சுட்ருக்கோம். எல்லோருமே எங்களை அப்படி தான் நடத்துகிறாரு. ஒரு தலைவர் என்பவர் தானும் இயங்கிக் கொண்டே எங்களையும் இயக்கக்கூடியவர் தான். அதான் ஒரு நல்ல தலைமை. ஒரு தலைமை அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து தம்பி நீ இந்த வேலையை பாரு, நீ மாவட்டத்தில் இந்த வேலை பாரு, நீ மாநில பொறுப்பா இந்த இதை போய் அப்படின்னு கமாண்டிங் கொடுக்குற தலைவர் கிடையாது. அவரும் ஒர்க் பண்ணுறாரு. அவரே சொல்லியிருக்காரு 1990 காலகட்டங்களில் எங்களுக்கு சொன்னது, அதாவது ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடியவன், அதாவது தலைவராக இருக்கக்கூடியவங்க அல்லது இந்த இயக்கத்தில் செயல்படக்கூடியவர்கள் தானும் இயங்கிக் கொண்டே தான் மக்களை இயக்கணும். நீ மக்களை மட்டும் இயக்கிட்டு இருக்கக்கூடாது, நீ இயங்கு, மக்களை இயக்கு. அப்போ தான் வந்து நீ எதுவும் சாதிக்க முடியும், மக்கள்கிட்ட வந்து உன் மேலே நம்பிக்கை வரும். ஏன்னா நம்ம வேலை செய்கிறது பாமர மக்களுக்கு, கல்வி அறிவில்லாத மக்களுக்கு. புரியுது உங்களுக்கு? அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைமை எங்களுக்கு இருக்கிறனால தான் இன்றைக்கு அந்த மாற்றம் வந்து உருவாயிட்டுச்சு. இப்போ நான் முன்னாடிலாம் வந்து ஒரு தயக்கம் இருந்தது, இன்றைக்கி அந்த தயக்கம் வந்து உடஞ்சிடுச்சு. 26ல் நீங்கள் வந்து உங்களுடைய தலைவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதான் உங்கள் கட்சியினுடைய தொண்டர்களாகிய உங்களுடைய நோக்கமாக கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 26 அதுக்கான களமாக இருக்க வாய்ப்புகள் இன்றைக்கி வந்து குறைவு அல்லது இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய அந்த குறைந்தபட்சம் அதிகாரத்தில் பங்கை நோக்கிய அந்த முழக்கமாவது 2026 எடுபட வாய்ப்பு இருக்கா? அதாவது கூட்டணியை உடைக்கணும், உங்களுக்குள்ள பிளவு உருவாக்கணும்ன்ற நோக்கம் பொதுவாக. நீங்க எந்த கேள்வினா கேளுங்க, நாங்க வந்து பதில் சொல்ல தயாரா இருக்கோம். எங்க தலைவர் அப்படி எங்களை தயார்படுத்தியிருக்காரு. நாங்கள் வந்து பெரிய பல்கலைக்கழகத்தில் தான் படிச்சுருந்துருக்கோம். 2011 எங்கள் தலைவர் வந்து 2011 விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு அறிவிச்சார். 2011 தேர்தலை நோக்கி தான் 2011 அப்பயே கட்சிக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும், அதாவது அங்கீகரிக்கப்படும் நினச்சி தான் விடுதலை சிறுத்தைகள் ஆண்டுன்னு வந்து அறிவிச்சிருக்காரு. 2026 தேர்தல் களம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். முதலமைச்சர் அப்படின்றது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அதை நோக்கி இப்போ நகரலை. 2026 இன்னைக்கு அப்படி நாங்கள் பொய்யா வந்து சும்மா அப்படி பொய் சொல்லக்கூடாது. 2026 நாங்கள் முதலமைச்சர் ஆக போகிறோம் அப்படின்றலாம் வந்து சொல்லக்கூடாது. மக்கள் வந்து எங்களை வந்து அதை நோக்கி நகர்த்துவாங்க. மக்கள்கிட்ட நாங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். மக்கள் மத்தியில் எங்கள் மீது ஒரு நம்பிக்கை உருவாயிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கட்சி, தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியா முழுமைக்கும் ஒரு தேவையான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றது நிரூபணமாகுது. இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் இழுத்துட்டு வர்றாங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத், இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சரியான நேர்கோட்டில் சமரசம் இல்லாமல் சமூக நீதி கோட்பாட்டில் ரொம்ப சரியாக போராடிட்டு இருக்காரு அப்படின்றத இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து இந்தியா முழுமைக்கு உருவாயிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுகின்ற ஒரு தலைவராக உருவாயிட்டார். அம்பேத்கர் இடத்தை இன்றைக்கு சரியாக இட்டு நிரப்பக்கூடிய ஒரு திறமையான ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவராக இன்றைக்கி உருவெடுத்துட்டார். அப்போ தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியா முழுமைக்கு இவர் தேவை அப்படின்ற பார்வை உருவாயிடுச்சு. அப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த முதலமைச்சர் பதவி அப்படின்றது வந்து அதுக்கு மட்டும்தான் நாங்கள் வேலை பார்க்கல. இல்லை, நான் வந்து இது கிளாரிஃபை ஃபுல்லாக சொல்லி முடிச்சுக்கிறேன். 2026 நாங்கள் முதலமைச்சர் ஆகணும், அல்லது என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் முதலமைச்சர் ஆகணும். அந்த முதலமைச்சர் நாற்காலியை குறிவைத்து நாங்கள் வேலை பார்க்கல. எங்களுக்கு தேவை சமூக மாற்றம், சமூக நீதி, சமூக மாற்றம், சாதி ஒழிப்பு, சமத்துவம். அதுக்கு அரசியல் அதிகாரம் தேவை. ஏன் அந்த அரசியல் அதிகாரம் ஆல் இண்டியா லெவலில் உருவாகக்கூடாது? ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள எங்களை சுருக்குறீங்க? ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது? ஆகலாங்க. இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய பிரதமர் என்கின்ற அந்த உச்சபட்ச அதிகாரம் உள்ள அந்த பதவிக்கு எங்கள் தலைவருக்கு இது உண்டு, தகுதி உண்டு. மோடி வந்து அவர் என்ன படிச்சிருக்காரு, அவருக்கு என்ன தெரியும், அவர் எப்படி இந்த நாட்டில் வந்து ஒரு பிரதமர் ஆனார்? அவர் இந்துத்துவ கொள்கையில் தீவிரமாக இருந்தார். ஆர்எஸ்எஸ் வந்து அவர் கொண்டு போய் வந்து பிரதமர் பதவியில் உட்கார வைக்கிறாங்க. இந்துத்துவ கொள்கைக்கு நேரெதிராக
ஒரு சமத்துவ கொள்கையோடு, சமத்துவ கோட்பாட்டோடு, சமூக நீதி கொள்கையோடு சாதி ஒழிப்பு காலத்தில் தீவிரமாக போராடிட்டு இருக்காரு. ஏன் இந்த நாட்டு மக்கள் இவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தகுதியானவர் தான் சொல்லிட்டு இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு சூழல் வந்து ஏன் நம்ம உருவாகக்கூடாது? ஏன் அது உருவாகாதுன்னு எதிர்பார்க்குறீங்க? உருவாகும். அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் யார் வேண்டுமானாலும், எவருக்கு வேண்டுமானாலும் என்ன வாய்ப்பும் உருவாகலாம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு உருவும். தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் பதவிக்காக மட்டும்தான் நாங்கள் பயணம் பண்ணுறோன்றது அது ஒரு தவறான பார்வை. அந்த அதிகாரம் கூட எங்களுக்கு சேரும். அதற்கான வேலை திட்டங்களை வந்து நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். எங்கள் தலைவர் அதுக்கான தகுதி வாய்ந்தவர் தான். நிச்சயமாக சமூக மாற்றமும் மக்கள் மனநிலையில் மாற்றத்தை உருவாக்குவது எங்கள் கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு அப்படிங்கிற ரீதியில் ரொம்ப தெளிவாக ஆழமாக ஒரு கருத்துக்களை விதைச்சுங்க. எங்களுக்காக ஒரு வருகளையும் கருத்து மிக்க நன்றி. 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 முன் சந்தேகங்களே வணக்கம்.